வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக எலெக்ஷன் முடிச்சாச்சு. ஆனால் ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த ஓட்டுப்பதிவு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். அப்போது இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த கேம்பெயின் தலைவர்கள் பேசக்கூடியது, கட்சி தொண்டர்கள் இருந்து ஆரம்பித்து எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் வந்து வறுமையை ஒழிப்பேன், வறுமையை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட்டை வந்து எல்லா தலைவர்களும் பாகுபாடு இல்லாமல் எம்எல்ஏ, எம்பி, அந்த வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாமே அப்படியே வந்து வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய, என்ன சந்தேகம்னா, கிட்டத்தட்ட இந்த முதல் எலெக்ஷன் வந்து 50களில் ஆரம்பிச்சிருக்கு. 47 சுதந்திரம், அப்புறம் 50 வந்து முதல் லோக்சபா எலெக்ஷன் வந்தது. இப்போது முதல் எலெக்ஷன்லேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 2024 இருக்கும். எவ்வளவோ எலெக்ஷன்ஸ் கடந்து போயாச்சு. இவ்வளோ எலெக்ஷன்ஸ் கடந்து போனாலும் கூட ஒரே பாட்டை பாடிக்கிட்டு வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போன்ற மாதிரி பல திட்டங்களை போட்டாச்சு, பல செயல் வடிவங்களை கொடுத்தாச்சு, பல கமிஷன்ஸ் போட்டாச்சு. ஆனால் இந்த வறுமையை ஒழிப்போன்ற இந்த ஒரு பாட்டை மாத்திரம் யாராலையுமே வந்து இன்னும் முடிக்க முடியல. அப்படின்னா இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான கேள்வி இது. இப்போ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள்? இவ்வளோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாச்சு, இவ்வளோ ஒரு திட்டங்கள்லாம் வந்தாச்சு, ஆனால் இன்னும் வறுமையை ஒழிப்போன்ற ஒரே இதை வந்து திருப்பி இந்த கேள்வி ஏன் வருது? ஒருவேளை கோடி கோடியாக பணம் வச்சுக்கிட்டு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து நான் என்ன செய்வேன், நாளைக்கு எப்படி வந்து செலவு செய்வேன், எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறாங்களே, அந்த வறுமையை ஒழிப்பாங்களா? இல்லை நாட்டினுடைய மக்கள் உண்மையிலேயே ஏழைப்பாழைகள் இருக்காங்களே, இது வரைக்கும் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்விக்கு வந்து இந்த எம்எல்ஏ, எம்பி, ஜெயித்து வரக்கூடிய அந்த பிரதிநிதிகள் இவங்க தான் பதில் சொல்லணும். அதான் அந்த கேள்வி தான் என் மனசில் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு பதிவோடு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இந்த 218வது இந்த தொகுப்பு 219வது இந்த தொகுப்பு வந்து இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.